என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல. ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல. நான் நடந்து போகும்போது பாக்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசல. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். இல்லைங்க ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடில இருந்து போன் பண்ணாங்க. போன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன். பரவாயில்ல இவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன். அப்ப இந்த விஷயமா கேட்டாங்க. ஆமா நடந்ததுன்னு சொன்னேன். பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட். ஸோ என்ன இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிபிகேஷன், இது நடந்ததான்னு. தட்ஸ் ஆல். கண்டிப்பா நான் அது எப்ப சொல்லிட்டேன். கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால, கமிட்டினா என்ன இவ்வளவு அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல? அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஏன்னா படிச்சவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு. எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. சோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் 2வது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம். நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லணும், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல. ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல. நான் நடந்து போகும்போது பாக்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசல. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல் தம் delete it. பட் delete பண்ண சொன்னாலும் எவனோ ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்ட் இருக்கும். அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு, இது மாதிரி இது நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது. இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும், இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல. ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு இடம். இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசினேன். அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் தனியா தான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்க ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. சோ we have learned to survive on our own. விமன், நாங்க பெண்கள் வந்து பிறவியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. எங்களுக்கு எல்லாமே நம்மால செய்ய முடியும். ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். தட்ஸ் இட்.